அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் டிசம்பர் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான், டிசம்பர் 3 தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். சரிங்களா? அடுத்தது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டிசேபிள்டு பர்சன்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1981 தான் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டிசேபிள்டு பர்சன்ஸ். ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கோல்டு ரிசர்வ்ஸ் டிஸ்கவர்ட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறத எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? சைனாவோட பிங்ஜியாங் அப்படிங்கிற இந்த பிளேஸ்ல பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 1000 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $83 பில்லியன் இந்த விஷயத்த வேல்யூ பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ சைனா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பீஸ் வித் நேச்சர் கொலிஷன் வாஸ் லான்ச்டு பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பீஸ் வித் நேச்சர் கொலிஷன் யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு COP16 ஆன் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது கொலம்பியால நடந்திருக்கும். காலி இன் கொலம்பியா அங்கதான் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அங்க வச்சு நமக்கு கொலம்பியா தான் இந்த பீஸ் வித் நேச்சர் கொலிஷன் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது டேஷ் டாக்ஸ் இஸ் அ கவர்மெண்ட் levy on industries that makes sudden excessive profits from external events அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் இல்லை ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, திடீர்னு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸசிவாக வந்துருச்சுன்னா அந்த விஷயத்துக்கு பேர் வின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வின்ஃபால் மேலே ஒரு டேக்ஸ் தான் வந்து வின்ஃபால் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வின்ஃபால் டேக்ஸ் தான் இந்த இடத்துல டெஃபினிஷன், அதோட டெஃபினிஷன் கொடுத்துட்டு கேள்வியாக கேட்டிருக்காங்க. சடனா எக்ஸசிவா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதை வந்து வின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வின்ஃபால் மேலே அரசாங்கம் டேக்ஸ் பண்ணா அதை வின்ஃபால் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ லாஸ்டா வேர்ல்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 4 தான் வேர்ல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டே. சரியா? ஸோ இன்னைக்கு 5 questions பார்த்துருக்கோம். தேங்க்யூ.